ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க. ஒரு வாரமாக வீடியோ போட முடியலைங்க. டவர் கிடைக்கவே இல்லை. டவர் கிடைக்காதனால பெரிய வீடியோ போடலை, ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல் கார்டனும் எடுத்துருக்குறோம். பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா ரோஸ் செடி, பன்னீர் ரோஸில் துளிர் வர ஆரம்பித்தாச்சு. நம்ம வீட்டில் இப்போ நிற்கிறதுலே பச்சு பச்சுன்னு இப்போ அந்த பயிர் தாங்க ரொம்ப அழகாக நிற்கிறாங்க. அவ்வளோ அழகாக துளுத்து வந்துட்டுருக்குது. பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயும் நல்லா நிற்கிது. பிளாக் ரோஸு அதுவுமே நம்மளுக்கு துளிர் வந்து மொட்டு வச்சுருக்குது. பார்த்திங்கன்னா இந்த பயிர் செடி பார்த்திங்கன்னா அப்படியே மரத்து மேலே பிடிச்சி போய்கிட்டு இருக்குது. அதை இப்போது நான் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரில. ரிமூவ் பண்ணி வேறு தொட்டியில் வச்சாலும் நம்மளுக்கு வருமா என்னன்னு தெரியல. பார்த்திங்கன்னா பாருங்கள், அப்படியே முருங்கை மரத்தில் பிடிச்சி எங்கே போயிருக்குதுன்னு மேலே போயிடுச்சு. அதெல்லாம் இப்போ நம்ம மாற்றினோம்னா, பாட்டில் மாற்றினா வர்றது கஷ்டம். சின்ன சின்ன செடியை மட்டும் ரிமூவ் பண்ணி வைக்கலான் இருக்கேன். அப்புறம் பாவக்காய் பாருங்கள், மிதி பாவக்காய் மாதிரி சின்ன சின்னதாக ஒரு 2-3 மட்டும் போட்டால் எப்படி அதை நம்ம பறித்து செய்கிறது சொல்லுங்கள். பெரிய பாவக்காவும் கிடக்குது. இன்னும் நம்மளுக்கு வந்து பறிக்கிற அளவுக்கு வரல, பிஞ்சாக தான் இருக்குது. அது ஒன்று இங்கே ஒரு 3 பாவக்காய் போட்டதும் இருக்குது. இந்த வாரம் பறிச்சிட வேண்டியதான். பறிச்சுட்டு நம்ம பாவக்காய் செடியெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி வேறு போடணும். பார்த்திங்கன்னா பாவக்காய் கொடியெல்லாம் ரொம்ப வாடி போயிடுச்சு. வாடி போய் அப்புறம் பாருங்கள், அந்த பாவக்காய் ஒழுங்காக வரலைங்க. இது இன்றைக்கி பூக்க போகுது. இன்றைக்கி காலையில் நான் வீடியோ எடுக்கிறதுனால அது இன்னும் விரியாமல் இருக்குது பூவு. நேற்று வந்து 3 பூ பூத்துருக்குதுங்க. நான் வந்து ஒரு பூ தான் பறித்தேன், முன்னாடி இருந்தது. இது பின்பாக்க அந்த சைடாக பூத்துருக்குது. நான் அது பார்க்கவே இல்லை. 3 பூ இருந்திருக்குது. இன்றைக்கி ஆனால் ஒரு பூ தாங்க பூக்குது. இந்த ஒரு பூவும் இன்னும் நல்லா விரியலை. அப்புறம் பார்த்தோம்னா அப்படியே மஞ்சள் கனகாமரம் இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. மறுபடியும் கொஞ்சம் பூவெல்லாம் கொட்டிட்டு இப்போ பூ இல்லாமல் இருந்தது. இப்போ மறுபடியும் ஒரு பூ வந்திருக்குது பாருங்கள், அழகாக வருது. அப்புறம் நம்ம இருவாச்சி மல்லி இது கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா எல்லாம் காஞ்சிக்கிட்டே தான் வருது, துளிர் வரல. எடுத்துகிட்டு பேசாமல் நம்ம அந்த தொட்டியில் வேறு செடி அதாவது மாதுளை எடுத்து வச்சிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து அதில் பதியம் போட்டு எடுத்து வச்சுருக்கிறத வச்சுக்கிட்டு இதை எடுக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா இட்லி பூ, பிங்க் கலரு. இன்னும் நம்மளுக்கு பச்சையாக தான் நிற்கிது. ஆனால் அது அதுவும் துளிர் வரல. இருந்தாலும் அது பச்சையாக இருக்கிறதுனால அது நம்ம இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கணும். ஏன்னா நான் அதில் பதியெல்லாம் போடலை, எடுத்து வைக்கவும் இல்லை. அதனால் நம்ம வந்து அதை வந்து இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கணும் துளிர் வருதான்னு. காய்ஞ்சதுன்னா எடுத்து போட்டுருவேன். காயாமல் நம்மளுக்கு வந்ததுன்னா ஓகே தான். பார்த்திங்கன்னா ரெட் கலர் எப்போவுமே பூ வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ரெட் கலரில் நம்ம பதியம் போட்டு கூட எடுத்து வச்சுருக்குறோம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் அது நல்லா வருது. பிங்க் கலர் தான் வரல. பாரிஜாதத்தில் பார்த்திங்கன்னா மறுபடியும் மொட்டு வர ஆரம்பிச்சிக்குது பாருங்கள். இருந்த பூக்களெல்லாம் பூத்துட்டு திரும்பவும் மொட்டு வருது. நான் இன்னமும் உரம் கொடுக்கலைங்க. உரம் வந்து லிக்விடாக தான் கொடுத்துட்ருக்குறேன். நம்ம முட்டைக்கூடு எல்லாம் தூள் பண்ணி மறுபடியும் உரம் கொடுக்கணும். மாதுளை பாருங்கள், பாரிஜாதத்துக்கும் மேலே போய்கிட்டு இருக்குது. நல்லா பச்சு பச்சுன்னு வந்துகிட்ருக்குது. அதனால தான் இதிலே விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை, எடுத்து மாற்றி வைக்கலான் இருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரோஸ் செடி, செர்பரா எல்லாம் பார்க்கலாம். செர்பரா பார்த்திங்கன்னா நல்லா வந்துகிட்ருக்குது. இது பன்னீர் ரோஸ் நம்ம வாங்கி வச்சது, பால் பிங்க்கு. பார்த்திங்கன்னா நல்லா துளிர் வருது. இந்த செர்பரா பாருங்களேன், ஒரு செடி மட்டும் ஒரு கிளை நல்லா இருக்குது, ஒரு கிளை காயுது. அந்த போல் நிற்கிது. அந்த ஒரு செடியில் பார்த்திங்கன்னா இந்த கிளை காஞ்சிருக்கு, அந்த கிளை நல்லா இருக்குது. 2 செடி நிற்கிது, அதில் ஒரு செடி மட்டும் அது போல் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திப்பிலி சொல்ல வேணாங்க, நிறைய திப்பிலி வந்திருக்குது. ஆனால் எல்லாம் வேஸ்ட்டாக போகுதுங்க. எனக்கு அது எப்படி சேவ் பண்ணணும்னு தெரில. யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக வேறு வருது அந்த திப்பிலி. அழகாக வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல எனக்கு.
இது இது போல் காஞ்சும் இருக்குது. அதில் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து காய வைக்கிறோமா எப்படின்னு தெரில. சரி, இந்த ஒரு திப்பி எடுத்துகிட்டு போய் நம்ம காய வச்சு பார்க்கலாம். அப்புறம் சாமந்திலி மொட்டு வந்திருக்கு. அவரைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா அவரைக்காய் காய்ச்சிருக்குது. ரெண்டு செடி இருக்கிறதுல நம்மளுக்கு இப்போ பரவாயில்ல, காயே இருந்தாலும் பூ நிறைய வச்சு அந்த பூ அளவுக்கு நம்மளுக்கு காய் வரல. காய் என்னமோ 1 2 தான் ஒரு பூ இதில் போட்டிருக்குது. மேலே இருந்ததெல்லாம் அந்த ஒரு காயை தவிர வேறு வரவே இல்லைங்க. அப்புறம் பார்த்தோம்னா நம்ம புடலை செடி எல்லாம் நல்லா நிற்கிறாங்க. புடலையும் நம்மளுக்கு காய் போட்டிருக்குது. ஒரு காய் 3 செடியில் ஒரு செடியிலேருந்து காய் வந்திருக்குது. இதில் அவரைக்காய் தெரியவே இல்லை எங்கே இருக்குதுன்னு. நான் அப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், புடலை சூப்பராக வந்திருக்குறாங்க. எல்லா காயும் பறிக்கிற லெவலுக்கும் வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா செர்பரா, அப்புறம் சொரக்காய் சொல்லவே வேணாங்க, வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த கொடி நின்றுடுச்சு. இப்போ பாருங்கள், கீழேருந்து மறுபடி துளிர்த்து வேறு கொடி வருது. இதே போல் தாங்க வந்துக்கிட்டே இருக்குது. அது அந்தளவுக்கு வரல. இது பார்த்திங்கன்னா மொட்டு வச்சுருக்கு பாருங்கள், ஒயிட் கலர் ரோஸு. இப்போ நம்ம பெங்களூர் ரோஸ் வாங்கி வச்சுது மறுபடி துளிர் மொட்டு வச்சுருக்குது. கொய்யா பூத்தாச்சு. ஆனால் நல்லா பூக்கலைங்க, லைட்டாக பூத்துட்டு அப்படியே நிற்கிது. அப்புறம் பட்டன் ரோஸு, இதுவுமே மொட்டு வச்சுருக்குது. நம்மளுக்கு புதுசாக வாங்கின செடிங்களை எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு துளிர் வந்திருக்குதுங்க. இது எல்லோ கலர் ரோஸு, 2 மொட்டுமே பூத்துடுச்சு. பூத்து பறிச்சாச்சு. பறித்த ஷார்ட்ஸு நான் இன்னும் போடலை, போட்டு விட்றேன் பாருங்கள். நம்ம பூக்கள் எல்லாம் நிறையா பூத்து பறிச்சாச்சு. பார்த்திங்கன்னா இப்போது அதில் துளிர் வரல இன்னும். இந்த அவரை செடியுமே நல்லா வந்துகிட்ருக்குது. பார்த்திங்கன்னா ரோஸு நம்ம பதியம் போட்டு எடுத்து வச்ச பன்னீர் ரோஸு சூப்பராக பூத்துருக்குதுங்க. அழகாக பூத்துட்டாங்க பாருங்கள். அப்புறம் வாடாமல்லி, எல்லா செடியுமே நல்லா இருக்கிறாங்க நம்ம கார்டனில். இது செர்பரா, நம்ம சாமந்தி பூச்செடி கூட நல்லா சாமந்தி எல்லாம் ஓரளவு பூத்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். இன்னும் கூட கொஞ்சம் நல்லா விரியும். நல்லா பெருசாக வந்ததுக்கப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு விட்டோம்னா தான் நம்மளுக்கு நல்லா துளிர் வரும். சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.